श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 26, 27 ரெண்டு ஸ்லோகம். அமீச்சத்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்ராः सर्वे सहैवावनिपालसङ्गैः भीष्मद्रोणः सूतपुत्रस्तदासौ सहास्मदीयैः अपि योधमुख्यैः अमीचत्वां धृतराष्ट्रस्य पुत्राः सर्वे सहैवावनिपालसङ्गैः भीष्मद्रोणः सूतपुत्रस्तदासौ सहास्मदीयैः अपि योधमुख्यैः वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकरालानि भयानकानि केचित् विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैः उत्तमाङ्गैः वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकरालानि भयानकानि केचित् विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैः उत्तमाङ्गैः. இந்த ரெண்டு ஸ்லோகத்துலேயும் பெருமாளை பார்த்து தேவேஷ ஜெகன்னிவாச பிரசீத அப்படின்னு கேட்டார்து. அது போன ஸ்லோகத்தில். இந்த வாட்டி கேட்கும்பொழுது அவனிபால சங்கைஹி சஹா ஏவ. இந்த அவனின்னு சொன்னால் உலகம், பாலம் சொன்னால் பரிபாலிக்கிறவன், அந்த சங்கை, அந்த சங்கம்னா கூட்டம். இந்த உலகாளும் மன்னர் கூட்டங்களுடனே அமீஹி, அமீனா இதோ இந்த எதிர் நிற்கிறானே இவன் அப்படின்னு அர்த்தம். இந்த திருதராஷ்டிரஸ்ய புத்திராக ச சர்வே அப்படின்னா திருதராஷ்டிர புத்திரர்கள் அனைவரும் ததா அவ்வாறே பீஷ்மஹா துரோணஹா பீஷ்மஹா ச துரோணஹா அப்புறம் பீஷ்மர் துரோணர் அசௌ ததாசௌ சூதபுத்திரஹா அதுபோலவே இந்த சூதபுத்திரனான கர்ணன் அஸ்மதீயைஹி நம்மவர்களான யோதமுக்கியைஹி அபிஹி சஹா அவளோட சேர்ந்து நம்ம சைடில் இருக்கிற நம்ம கட்சியில் இந்த அக்ஷோணி சேனையில் இருக்கிற பெரிய பெரிய யுத்த வீரர்களும் கூட துவாம் உன்னை நோக்கி துவரமானாக பரபரப்பு உடையவர்களாய் அவசரமாக வேக வேகமாக எங்கேயோ போயின்னு இருக்கா. எங்கே போகிறான்னு பார்த்தா உன்னுடைய தம்ஷாகராலானி தெற்றிப்பற்கள் இருக்க பெரிய வாய், அந்த வாய்க்குள்ள பயானகானி பயங்கரமான வக்திராணி வாய்களில் விஷந்தி புகுகின்றனர். இவா எல்லாரும் இத்தனை பேரும் திருதராஷ்டிரஸ்ய புத்திரஹா பீஷ்மஹா துரோணஹா அபீச்ச யோதமுக்தியைஹி நம்ம கட்சியில் இருக்கிற பெரிய பெரிய யுத்த வீரர்களாம் சேர்ந்துட்டு உன்னுடைய பெரிய வாய் இருக்க தெற்றிப்பல் கோரப்பல்லாம் வச்சுட்டு அனல் விழிக்கிற கண்ணு பெரிய வாய் அப்படின்னா அந்த வாய்க்குள்ளே அவசர அவசரமாக உள்ள நுழையிறவாள்லாம் இருக்கா. என்னத்துக்கு அதுக்குள்ளே போகிறா அப்படின்னு பார்த்தா தெற்றிப்பற்களை உடைய பயங்கரமான வாய்களில் விஷந்தி புகுகின்றனர். சிலர் சூர்ணமான உத்தமாங்கைகி தலைகளுடன் தசனாந்தரேஷு விலக்னாக உன்னுடைய பல்லோட இடுக்கில் ரெண்டு பல்லுக்கு நடுவில் போயிடற மாதிரி வேற போகிறா. அவள்லாம் எப்படி போகிறான்னா அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. இந்த துரியோதனாதிகள் கூட எல்லாரும் வரிசையாக உன்னோட வாய்க்குள்ளே நுழையிறா. எப்படி கிருஷ்ணா, ரொம்ப பயமாக இருக்குது, பிரசீத கொஞ்சம் அருள் செய்யேன், இதுலேருந்து என்னை கொஞ்சம் வெளியில் கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி கேட்டார்து. அப்புறம் இந்த ஸ்லோகத்தில் அந்த 26ஆவது ஸ்லோகத்தில் அமீச்சத்வாம் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா, அந்த அமீஷா துவாம் அப்படின்றத அமீச சர்வே அப்படின்னு கூட ஒரு பாடம் உண்டு. அப்படின்னா எல்லாமே துவாம்னா இவா எதிர இருக்காளே இவா மட்டும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இந்த 18 அக்ஷோணி சேனையில் இருக்கிற பெரிய பெரிய யுத்த வீரர்கள், அப்புறம் துரியோதனாதிகள் 100 பேர், அப்புறம் அவளுக்கிட்ட இருக்கிற கர்ணன் பீஷ்மர் துரோணர் இவா எல்லாருமே அவள் தலையெல்லாம் என்ன பண்ணுறது தெரியுமா, உன்னுடைய 2 பல்லுக்கு நடுவில் அதெல்லாம் போயிட்டு வருது. ரொம்ப பயமாக இருக்குது கிருஷ்ணா அப்படின்னு. அதனால் இன்னும் இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் இந்த 27ஆவது ஸ்லோகத்துக்கு அப்புறம் சில புஸ்தகங்களில் சில ஏரியாவில், அதாவது அங்கே குருக்ஷேத்திரம் ஏரியாவிலே இருக்கிற அங்கே இருக்கிற பாடாந்தரமோ இல்லை இன்னும் எங்கே இருக்கிற சில இடத்துல இருக்கிற பாடாந்தரத்தில் இன்னும் கூட ஒரு 5 ஸ்லோகம் இருக்குது.
அர்ஜுனன் பெருமாளோட விஸ்வரூபத்தை பார்த்து விஸ்மயித்து ரொம்ப பயந்துக்கிண்டு நடுநடுங்கிக்கிண்டு பேசுகிற இன்னும் ஒரு 5 ஸ்லோகம் கூட இருக்குது. ஆனால் நிறைய பெரும்பாலான அந்த மாதிரி அந்த புஸ்தகங்களில் இருந்ததா அப்போ சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு முக்கியமாக இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இந்த கீதையை இன்றைக்கி 5100 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டு இருக்கோம். இப்போ சுவாமி இல்லாத போயிட்டு, சுவாமி இப்போ நம்மளோட இருக்கார். பிருந்தாவனத்துலலாம் போகிற இடத்துல பார்த்தா பெருமாள் நம்மளோட இருக்கேன்றத அவள்லாம் நிதர்சனமாக இன்னும் நம்பிக்கொண்டிருக்கா. நமக்கு தான் இந்த ரொம்ப சதர்ன் பார்ட்டில் வரப்போது நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல. மனசில் அப்படி ஒரு ஈடுபாடியே நம்மள்ட இல்லை போல இருக்குது. அது ஒரு ஜீவன் அந்த சரீரத்தில் இருக்கும்போது அதுக்கு கிடைக்கிற நம்பிக்கை தான். இது இன்னொருத்தரை பார்த்து தெரிஞ்சிக்க முடிய விஷயம் இல்லை. இது அவளுக்கு அந்த ஜீவன் என்ன கொடுப்பின்னு இருக்கோ, அதுக்கு எப்படி பெருமாளை அனுபவிக்கணும்னு இருக்கோ, சுவாமி என்ன அனுகிரகம் பண்ணுறாரோ, இது மூலம் அது எல்லாத்துக்கு மேலே அவன் அந்த ஜீவனோட இப்போ இருக்கிற சரீரத்தில் இருக்கிற ஆச்சாரியர் அனுகிரகம் அதையும் சேர்த்து தான் நம்மளுக்கு பெருமாள் எப்படி அனுபவிக்க முடியாதா, பெருமாள் இருக்கிறத நம்ம உணர முடியுமா உணரலையா, அப்படியே மேம்பராக்க நுனி புல் மேய்ஞ்சின்னு போகிறோமா, இல்லை உள்ளுக்குள்ளே ஆழமாக இறங்கி பார்த்துக்கிறோமா அப்படின்றது அந்த ஜீவனுக்கு என்ன கொடுப்பினே இருக்கோ, அதுக்கு என்ன கர்மபலமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஆனால் இந்த உணர்றது அப்படின்ற அந்த வார்த்தை இந்த பகவத்கீதையில் சில இடத்துல இன்னும் கூட ஒரு 5 பாடங்கள் இருந்ததா சொல்லப்படுறது. ஆனால் அது நம்மளுக்கு இருந்ததா இல்லையா, அது ஏன் இல்லைன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நாளாக நம்ம சொல்கிறது என்ன, 700 ஸ்லோகம் தான். அந்த 700 ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு 5 ஸ்லோகம் அதில் கூடலை. ஆனால் அவற்றில் புதிய கருத்து ஒன்றும் இல்லை. அந்த 5 ஸ்லோகம் இருந்ததுன்னு சொல்கிறோம், அதெல்லாம் சில பாடாந்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த 5 ஸ்லோகத்துலேயும் என்ன இல்லை, புதுசாக விஷயங்கள் சொல்லலை. இப்போ அர்ஜுனன் இந்த 5 ஸ்லோகத்தை சொல்லியிருக்க இதே செய்திகளை தான் வேறு ஒரு பயங்கரமாக இருக்கிறதுல கொஞ்சம் அந்த விஷயங்களை அதில் சொல்லியாருது. அதனால் இந்த 700 ஸ்லோகத்திலே அமீஷத்வாம் அப்படின்னு சொன்னால் அமீஷ் சர்வே என்றும் கூட பாடம் உண்டு. இதற்கு பிறகும் இன்னும் 5 ஸ்லோகங்களில் சில பாடங்களில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவற்றில் புதிய கருத்து ஒன்றுமில்லை. அவற்றில் ஒன்று பின்வருமாறு: தவாத்புதம் கிந்து பவேத சஹ்யம் கிம் வா சக்யம் பரதः கீர்த்திஷ்யே கர்த்தானி லோகஸ்ய யதः ஸ்வயம் விபோ தொத்தசர்வம் துவை சர்வம் தொமேவ, எல்லாமே நீதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆயிருக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அமி அப்படின்னு சொன்னால் எந்த துரியோதனாதியர் போருக்கு எதிர்த்து நின்றனரோ அவர்கள் உன் வாயுள் புகழ்ந்து அழிவதை காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அர்ஜுனனுக்கு என்ன பார்க்குறா, இந்த துரியோதனாதியர் 100 பேரும் சேர்ந்து நாங்கள் ஊசி நாட்டு இடம் கொடுக்க மாட்டோம், 5 கிராமம் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு சண்டைக்கு அவள் தான் ரெடியாக நின்றா. ஆனால் அந்த துரியோதனாதிகள் என்ன பண்ணுறார், யார் போருக்கு எதிர்த்து நின்றனரோ அவர்கள் உன் வாயுள் புகுந்து அழிவதை காண்கிறேன். அப்புறம் விஸ்வரூபம் என்பது காலம் கடந்த நிலை. இறந்த காலமும் எதிர்காலமும் நிகழ்காலத்தில் ஒடுங்கி நிற்கின்றது. நமது சிந்தனைக்கும் சிற்றறிவுக்கும் இது புலப்படாது. நம்ம சிற்றறிவுக்கு புலப்படாத பெரிய விஷயம். இதை பெருமாள் இந்த விஷயத்தை 7வது அத்தியாயத்திலே ஒரு தடவை சொல்கிறார். விஸ்வரூபம்ன்றது எல்லாரும் பார்த்து புரிஞ்சுக்கிறது விஷயம் இல்லை. அது விஸ்வரூபத்தை இப்போ பார்த்தியானே, பழசு வரப்போகிறது, ஏற்கனவே நடந்தது, எல்லாம் இப்போ இருக்குது. அது சாதாரணமான சிற்றறிவுக்கு புலப்படாது. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறார், 7, 8, 9, 10 துளி துளியாக தன்னுடைய விபூதியை பற்றி சொல்லிட்டு தான் வரார். ஆனால் இப்போ தான் மெய்க்கண் கொடுத்து அர்ஜுனனை பார்க்க வைக்கிறார். அதனால் இது நம்ம சிற்றறிவுக்கு எட்டாதது. அப்புறம் துவரமானாக அப்படின்னு சொன்னால் பரபரப்பு உடையவர்களாய் அவரவர் செய்த கர்மத்தின் அந்த வேகத்தினால் கவரப்பட்டு வேகமாக போய் வேகமாக என்ன பண்ணுறார், உள்ளுக்குள்ளே சுவாமியோட வாய் அந்த தொத்திப்பல் இருக்கே, அந்த 2 பல்லோட இடுக்கில் அந்த 2 பல்லுக்கு இடைப்பட்ட இடத்தில் சென்று வருவது போல அர்ஜுனனுக்கு பார்க்க முடிகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்னமான அனுபவங்கள் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.